பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேரளா சினிமா இண்டஸ்ட்ரி, கேரளா சினிமா உலகத்தை சுற்றி சுழன்று அடிக்கின்ற இந்த பாலியல் தொந்தரவு பிரச்சனை அங்கே மட்டுமல்ல தமிழகத்திலும் தான் என்று இப்பொழுது பொங்கி எழ ஆரம்பித்திருக்கிறார்கள். சகோதரர் செய்யாறு பாலுவில இருந்து சகோதரர் பயில்வான் ரங்கநாதன்ல இருந்து பேசாதவங்க பாக்கி இல்லை. எல்லாரும் பேசிவிட்டார்கள். இது அளவுக்கு அதிகமாக நடக்கிறது. பாலியல் தொந்தரவு கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. பாவம், எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய இன்னொரு பக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். தெளிவான உண்மையை பேச வேண்டும். மக்கள் மத்தியில் சில விஷயங்களை கொண்டு போகுங்கிறதுக்காக தான் நம்ம இதை பேசுவோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ வந்திருக்கிற நடிகைகள்லாம், இந்த பாலியல் குற்றச்சாட்டு சொல்லுகிற நடிகைகள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு தகுதியை நிரூபித்து விட்டு வந்தார்களா, அல்லது குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்களா? சினிமா துறைக்கு அப்படி ஏதாவது எக்ஸாம் ஒன்று இருக்கா? இருந்ததா? இருந்தது. தகுதியை திறமையை நிரூபித்தவர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. எடுப்புல நான் இந்த விஷயத்தை பேசுறேன். பத்மினி இல்லாம ஒரு தில்லானா மோகனாம்பாள் யோசிச்சு பார்க்க முடியுமா? கேர் விஜயா இல்லாம தங்கப்பதக்கம், லட்சுமி இல்லாம சில நேரங்களில் சில மனிதர்கள், சௌகார் ஜானகி ஜெயந்தி இல்லாம இரு கோடுகள், சரிதா இல்லாம மரோச்சரித்திரா. யோசிச்சு பாருங்க, முடியாது. ஏன்னா அவங்க அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தாங்க. ஜெயலலிதா இல்லாமல் ஒரு வந்தாளை மகராசி, பட்டிக்காடா பட்டணமா, கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தாங்க. இன்னும் சரோஜாதேவி, தேவிகா இவங்கெல்லாம் நடித்த படங்கள், பழைய படங்கள்லாம் பார்த்தா கண்மலர் பாருங்க, தேம்பி தேம்பி அழுவீங்க. ஒரு படத்தை பார்த்து விட்டு வந்து விட்டால் ஒருத்தர் அந்த படத்தை, அந்த பெண்ணோ ஆணோ பட்டணத்துல கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஊர்ல புதிதாக ரிலீஸ் ஆகின படத்தை அந்த காலத்துல பார்த்துட்டு வந்தா, அந்த அவங்க எங்க களை எடுக்க போறாங்களோ அங்கே களை எடுக்க போவாங்க. மற்றவங்களும் எங்கே அவங்க அறுவடை வேலைக்கு போறாங்களோ அங்கே போவாங்க. அங்கே பேசிக்கிட்டே அந்த கதையை சொல்லிக்கொண்டே வேலை செய்வார்கள். ஊர்ல ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டா பெண்கள் மற்ற வேலையெல்லாம் முடித்து விட்டு அவங்கள சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு கதையை சொல்லுவாங்க. கதை சொல்லையிலே இவங்க கேட்டு விம்மி விம்மி அழுவாங்க. இந்த படத்தை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பார்கள். அவங்க ஊர் டூரிங் டாக்கீஸ் பக்கத்து உள்ள கிராமங்களுக்கோ நகரங்களுக்கோ வரும்போது கண்டிப்பா போய் பார்த்துட்டு வருவாங்க படம். அப்படித்தான் படங்கள் இருந்தன, கதை இருந்தது. இப்ப எந்த கதை இருக்குது? யாரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்? என்ன கதை இருக்கு? கதையை விட அதிகமாக ஒரு டன் சிவப்பு கலர் பெயிண்ட் தானே இருக்கு. வெட்டு குத்து அருவா ரத்தம். கதாநாயகியே தேவையில்லைங்க. அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கு? எங்க இந்த கதாநாயகிகள் திறமையை நிரூபிச்சு காட்டிருக்காங்க? எந்த கேரக்டரா மக்கள் மனசுல நின்று இருக்காங்க? நீங்க ஒரு அரசு அதிகாரி இருக்காங்க, ஒரு ஆர்ஐயோ இல்ல விஓவோ சொல்லுங்க, வரும்போது கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம்மா அப்படிமா. நீங்க ஒரு தாசில்தார், பெண் தாசில்தார் வரட்டும், எல்லா கீழதிகாரியும் உடனே வந்து நின்று சல்யூட் அடிப்பாங்க. மரியாதை குறைவுங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அவங்க தகுதியை நிரூபிச்சுட்டு வந்திருக்காங்க. நீங்க எந்த தகுதியை நிரூபிச்சீங்க? இங்க நான் இதை சரி என்று சொல்லவில்லை, ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை. நீங்க ஒரு கலைஞரே இல்லை. ஆமா, அழகா இருந்தா போதும். நான் சிவப்பாக இருக்கிறேன், தோல் சிவப்பா இருக்குது, அழகா இருக்கிறேன், நான் சினிமாவில் நடிக்கலாம், வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கும்போது அவன் என்ன செய்யறான்? இதுல கதையாவது மண்ணாங்கட்டியாவது. நீ இல்லைனா இன்னொருத்தி யாராவது வந்து ஆடிட்டு போக வேண்டியதானேயா? எந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் போட்டுக்கிட்டு ஆடுறது. இந்த ஒரு பொண்ணு ஆடுது, அது பேரு விஷ்ணு, தனுஷ் கூடவெல்லாம் ஆடிச்சு, விஜய் கூட ஆடிச்சு, அது பேரு நல்ல பேர் மறந்துட்டேன். ஒரு பேண்ட் ஒன்று, அந்த முக்கா பேண்ட்டுக்கு ஒன்று போட்டுக்கிறது, காக்கா வலிப்பு டான்ஸ் மாதிரி ஆடுது. இதெல்லாம் கதாநாயகியா? இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்களா மற்ற பத்மினியோ, கேஆர் விஜயாவோ, சரோஜா தேவியோ, ஜெயலலிதாவோ? தமிழக மக்கள் மனதில் ஒரு கேரக்டரா ஆளை பதிஞ்சவங்க அவங்கெல்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவங்கள்ட்ட போய் நீங்க வர்றீங்களான்னு கேட்க முடியாது. படுக்க வாங்கன்னு கூப்பிட்டா அவ்வளவுதான், படம் நின்று போயிடும்.
வந்தாவே அம்மா ஷூட்டிங் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம்மா, அம்மா வாங்கம்மான்னு இவங்க இங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க புறப்பட்டு வருவாங்க. அவங்க வந்து செட்டில் இறங்கும் போது அவ்வளவு மரியாதை. அந்த மரியாதைக்கு தகுந்தபடி அந்த கேரக்டரை அவங்க வாழ வச்சாங்க படத்தில். படக்கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. தமிழக கிராமங்களில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒரு கேரக்டர் அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னா அந்த கதைகள் பேசப்பட்டு பகிரப்பட்டு பிறகுதான் போய் சினிமாவை பார்ப்பாங்க. அப்படி கேரக்டர்களை உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இருந்தாங்க. ஸ்டோரி டிஸ்கஷன் இருந்தது. அருமையான படங்கள் வந்து மக்கள் பார்த்தார்கள், மக்களோடு நின்றார்கள். அப்போ அந்த கதாநாயகிகள் திறமைசாலிகள், திறமை மிகுந்த அந்த கதாநாயகிகள்கிட்ட போய் நீ வர்றியான்னு கேட்க முடியுமா? முடியாது. இப்போ என்ன நிலைமை? அழகா இருக்கியா, சிவப்பா இருக்க, ஆடுறதுன்னா ஆடு, உனக்கு ஒன்றும் இங்கே வேலை இல்லை, கதை இல்லை. கதையெல்லாம் இல்லைம்மா, நீ இல்லை ஆட்டினா இன்னொருத்தி, உன்னை விட அழகா இன்னொருத்தி இருக்கா, என்ன சொல்ற? இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. குறிப்பாக சினிமா என்பது அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். சினிமா என்பது தன்னுடைய நாடி துடிப்பை மெல்ல மெல்ல இழந்து படுத்த படுக்கையாயிருச்சு. இவனுங்க ஏதோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பீஸ்ட் படத்தினுடைய பேராவது தமிழ்ல வருதாயா? பீஸ்ட் மாதிரி, மிருகம், இந்த மாதிரி படங்களை எடுத்து அடிதடி, சண்டை, கலாச்சாரம் பேசுறதுக்கு கதையே இல்லையே. திருப்பி எண்ணி அசை போட்டு பார்ப்பதற்கு கேரக்டரே இல்லையே. இதுதான் விஷயம், வேற ஒன்று கிடையாது. பழைய படங்களை பாருங்க, எப்படி இருந்தது, எப்படி கதை இருந்தது, எப்படி அந்த கதையை அவங்க நடிச்சாங்க, மக்கள் மத்தியில் நின்றாங்க. மக்கள் மத்தியில் நிற்கின்ற அவ்வளவு தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த ஒரு கதாநாயகியை நீங்க போய் அணுகவே முடியாது. இந்த மாதிரிலாம் கேட்கவே முடியாது. ஆகவே சினிமா துறை என்பது கதையில்லாத ஒரு விஷயமா இப்ப போயிடுச்சு. சினிமா அவனுடைய முகம் மாறிவிட்டு, அங்கே கதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடிதடி, சண்டை காட்சிகள், இல்லாட்டினா ஜாதி, இல்லாட்டினா பேய்ப்படம். ஒரு கதாநாயகி, சிறந்த நடிகை தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது வருகின்ற எந்த காலகட்டத்தில் எந்த திரையுலகிலும் கிடையாது. தெலுங்கு திரையுலகம் எடுத்துக்கிறீங்க, ஹிந்தி எடுத்துக்கிறீங்க, கன்னடத்தை எடுத்துக்கிறீங்க, கேரளாவை எடுத்துக்கிறீங்க, இதுதான் நிலை. நான் அழகாக இருக்கிறேன், நான் சினிமா கதாநாயகியாவேன் என்று வந்தால் இதுதான் நிலை. முதல்ல சினிமா உலகை பற்றி தெரிஞ்சுக்கங்க. சினிமா என்பது இப்பொழுது கதை இல்லாத ஒரு பிரதேசம். கதையை யாரும் உருவாக்குறது இல்லை, டிஸ்கஷன் பண்றதே இல்லை. அப்படியே கதை சொல்றதே, அந்த இடத்துல கேமராவை கொண்டு வர்றேன் சார், உங்களை அப்படியே ஒரு 10 பேர் அடிச்சு தூக்கி விடுறீங்க. அப்படியே கொண்டுகிட்டு வர்றான். கதாநாயகியோட ஒரு டூயட் டான்ஸ், அப்புறம் ஒரு கிளப்ல அடிதடி, சண்டை. இதைத்தான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதையில ஒரு கேரக்டரை பத்தி இவங்க சொல்றதே கிடையாது, பேசுறதே கிடையாது. அப்புறம் எப்படியா விளங்குங்க? அதுதான் தயாரிப்பாளர்ல இருந்து, டைரக்டர்ல இருந்து இவங்களை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பார்க்கறது இல்லை, கலைஞனாக பார்ப்பது இல்லை. அதனால இவன் வந்து நீ இல்லைன்னா இன்னொருத்தி சம்மதிக்கான்னு கேட்கிறார். இதே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் நான் ஒப்பிட்டு காட்டுறேன். வள்ளி திருமண நாடகம் நடக்குது. வள்ளி திருமணம் நாடகத்துல டான்சர் இருக்காங்க, பப்பூன் இருக்காரு, வள்ளியாவை நடிக்கிறவங்க இருக்காங்க. 1க்கு 2 டான்ஸ் போடுவாங்க. பப்பூன் இருக்காரு, நாரதர் இருக்காரு, முருகன் இருக்காரு. குறைந்த சம்பளம். திறமை இல்லைன்னா இந்த மேடையில் நிற்க முடியாது. திறமை இருக்கணும். அத்தனை புராணங்களிலும் அத்தனை கதைகளிலும் பரிச்சயம் இருக்க வேண்டும், திறமை இருக்கணும். நீங்க பேசியாகணும், நடிச்சாகணும், கவுண்டர் டயலாக் அடிச்சாகணும், பேசியாகணும், நடிச்சாகணும். இந்த வள்ளி திருமண நாடகத்துல டான்சர் இருக்காங்க, நாரதர் இருக்காரு, முருகன் இருக்காரு, பப்பூன் இருக்காரு. 1க்கு 2 டான்சர். வள்ளியா வர்றவங்க எல்லாருமே அழகா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க பார்க்குறது. அங்கே இந்த பாலியல் சீண்டல் இருக்கா? இல்லை, அது கலைஞர்கள். அங்கே திறமை இருந்தால் தான் இந்த மேடையில் நிற்க முடியும். அழகா இருந்தால் நிற்க முடியாது. பேசுறதுக்கு பதில் பேசியாகணும், கவுண்டர் பேசியாகணும். புராணங்களை பற்றிய அந்த அறிவு வேணும், நிறைய படிச்சிருக்கணும், தகுதியை வளர்த்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் வள்ளி திருமண நாடகத்தில் நிற்க முடியும், மேடையில் நிற்க முடியும். இல்லாட்டினா முடியாது. அவங்களுக்கு சம்பளம் 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா தான். ஆனால் அவங்க ஒரு குடும்பமாக இருக்காங்க. மேடையில் நடித்து முடித்த உடனே அண்ணன் தம்பியாக தான் பேசிக்கிடுவாங்க.
ரொம்ப அந்யோன்யமா அண்ணன் தம்பி வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு டான்ஸுக்கு இது பண்ணுறவங்களுக்கு ஒரு உதவினா உடனே செய்வாங்க. 1000 2000 வேணும்னா கைமாத்து கொடுப்பாங்க, வாங்கிக்கிடுவாங்க. இப்படி ஒரு குடும்பமாக பழைய நாடக சபாவில் இருக்கிறது மாதிரி ஒரு குடும்பமாக இப்போ இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் வள்ளி திருமண நாடகம் விடுதலை, வெற்றி அடையுது. ஒவ்வொரு கிராமத்தில் நடத்துகிறாங்க. அந்த கலைஞர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. பாலியல் சீண்டல் அங்கே இருக்கா? இல்லை. அங்கே என்ன, நான் அழகா இருக்கேன், நான் எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னா அப்போ கூப்பிடுவோம். உனக்கு திறமை இருந்தால் தான் மேடையில் ஏற முடியும், மேடையில் நடிக்க முடியும். மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, அது லைவ். ஆகவே கலைஞர்கள் என்பது எங்கே இருக்கிறாங்கன்னா, கலைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. வள்ளி திருமண நாடகத்தில் சத்யவான் சாவித்திரி, இன்றைக்கும் ஹரிச்சந்திரமாயன நான் போடுறாங்க. அங்கேயெல்லாம் இருக்கிறாங்க, கலைஞர்கள் இருக்காங்க. அந்த கலைஞர்களை பற்றி கவலைப்படுங்க, மக்களோடு இருக்கின்ற கலைஞர்களை பற்றி கவலைப்படுங்கய்யா. நாங்கள் சிவப்பாக இருக்கேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் நான் கொடுத்துட்டு நடிக்கிறேன்னு போகிறவங்களுக்காக நான் பேச வேண்டிய கட்டாயம் இல்லை. அது உங்கள் கொழுப்பு. திறமை இல்லை, திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த கதையில் எனக்கு என்ன கேரக்டர்னு முதல்ல கேட்கணும்ல. நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் நடிக்க போயிடுறதா? இந்த படத்தில் இந்த கதையில் என்னுடைய கேரக்டர் என்ன, நான் அதை எப்படி உள்வாங்கிட்டு நடிக்கணும்? டைரக்டர் சார் சொல்லுங்க. கிடையாது. ஆட சொன்னா ஆடுறது, காட்ட சொன்னா காட்டுறதுன்னா அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். இது தவிர்க்க முடியாதது. அதற்காக கூப்பிடுபவர்களை, படுக்கைக்கு கூப்பிடுபவர்களை சரி என்று சொல்லவில்லை. ஆனால் சினிமா ஒரு கலை என்ற எண்ணத்தில் போகாதீங்க. அங்கே ஒன்றும் கிடையாது, முடிஞ்சு போச்சு, டோட்டலாக க்ளோஸ். நல்ல எழுத்தாளர்கள் விலகிட்டாங்க, நல்ல தயாரிப்பு நிறுவனங்கள் விலகிருச்சு, ஏவிஎம் மாதிரி தயாரிப்பு நிறுவனங்கள். ஏனென்றால் கஞ்சா, போதை, மாஃபியா, இதெல்லாம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பணம் உள்ள மிகப்பெரிய முதலைகள்லாம் உள்ள நுழைஞ்சு கைப்பற்றிக்கிட்டாங்க. வழிகளில் போதை கடத்தல் செஞ்சு, செம்மர கடத்தல் செஞ்சு, கஞ்சா விற்று பணம் சேர்த்து வைத்திருக்கின்ற சில உயர் போலீஸ் அதிகாரிகள், பல்வேறு மாஃபியா கும்பலை நடத்தி கொண்டிருக்கிறவர்களை கையிலே இப்பொழுது சினிமா சிக்கி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு கதையெல்லாம் தேவையில்லை, கேரக்டர்லாம் தேவையில்லை. படம் தோற்றாலும் அவர்களுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா பணம் எப்படியோ வருது. இந்த பணத்தை இப்படி செலவழிச்சா அவன் அப்படித்தான், அவன் கேரக்டர் அப்படித்தான். குற்றச் செயல்களை செய்ய துணிந்தவர்கள் இப்படித்தான் படுக்கைக்கு அழைப்பார்கள். இதுதான் விஷயம். ஸோ சினிமா என்பதை ஒரு மிகப்பெரிய விஷயமா எண்ணிக்கிட்டு போனால் அதனுடைய பின்புலத்தில் அது படம் போடுறது யாரு? ஏவிஎம் கூப்பிடுவாங்களா? ஏவிஎம் நிறுவனங்கள் தயாரிக்குதா? சத்யஜோதி பிலிம்ஸ் இப்போ தயாரிக்கிறாங்களா? தண்டாயுதபாணி பிலிம்ஸ் தயாரிக்கிறாங்களா? கிடையாது, ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா இந்த மாஃபியாக்கள் வந்துட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. மாஃபியா அப்படிதான் இருப்பாங்க. அதனால் அந்த கலைகளுக்கு அங்கே போகிறத குறைச்சிக்கோங்க. பணம் குறைவாக இருந்தாலும் ஒரு நாடகத்தை போடுங்க. வள்ளி திருமண நாடகத்தில் வந்து சான்ஸ் கேளுங்க. ஏன்னா திறமையை அதிகப்படுத்திக்கிட்டு வந்து சான்ஸ் கேளுங்க, கிடைக்கும். கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள், உயிரோட்டமாக இருக்கிறார்கள். அந்த கலைஞர்களை கிராமங்கள் பாதுகாக்கின்றன. சினிமா என்பது கலை என்ற தன்மையை இழந்து விட்டது. அதெல்லாம் பழைய காலம், முடிந்து விட்டது. ஆகவே அதற்காக நம்முடைய நேரத்தையும் பொழுதையும் வீணாக்குவது தவறு. அண்ணன் செய்யாறு பாலவர்களாக இருந்தாலும் சரி, பயில்வானாக இருந்தாலும் சரி, பிஸ்மியாக இருந்தாலும் சரி, அந்தணனாக இருந்தாலும் சரி, இதுதான் சினிமாவுடைய நிலை. இனி திருந்த போறதே இல்லை. முதல்ல கேரக்டர் வரட்டும், முதல்ல கதை வரட்டும் சினிமாவில். அதன் பிறகு மற்றதை பேசலாம். மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.